Hello friends, welcome to our channel Techsparktamil. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சூப்பரான மொபைலை பத்தி அன்பாக்ஸ் பண்ண போறோம். அந்த மொபைல் என்னன்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ உள்ள ரெட்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட ஒரு பெல் ஐகான் அழுத்தி அதுல ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா நம்ம கூட போஸ்ட் அப்டேட் நீங்க உடனே தெரிஞ்சுக்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்குற மொபைல் பார்த்தீங்கன்னா ஓப்போ தரப்புலேருந்து A9 2020 சீரிஸ் இந்த மொபைலை பற்றின அன்பாக்சிங் ப்ளஸ் ஃபுல் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸோட அன்பாக்சிங் பார்த்துடலாம். இந்த பாக்ஸில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க, மொபைல் ப்ளஸ் பவுச்சு வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்க அதெல்லாம் வந்து அன்பாக்ஸ் பண்ணிட்டு ஃபுல்லாக பார்த்துடலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மேலே 4GB ரேம் 120GB அப்படிங்கிற ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஓப்போ A9 2020 சீரிஸ் அப்படிங்கிற மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா ஓப்போட பிராண்டிங் லோகோ இருக்குது. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அதே பிராண்டிங் லோகோ தான் இருக்குது. இதோட பேக் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். 42 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் குவாட் கேமரா ப்ளஸ் 5000 mAh பேட்டரி, ஸ்னாப்ட்ராகன் 665 கேம் பூஸ்ட் 2.0 டுவெல் டால்பி அட்மாஸ் ஸ்பீக்கர் இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இதில் ஓரளவுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வேறு என்னென்ன பாக்ஸு உள்ளே என்னென்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பார்க்கலாம். மேலே ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க, பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பாக்ஸ்க்குள்ளே என்ன சொல்லி பார்த்துடலாம். ஒரு சிம் இஜெக்டட் பின், ஓப்போ புக்லெட்ஸ், யூசர் மேனுவல் ப்ளஸ் வாரண்டி கார்டு, அசசரிஸ் பக்கம் வச்சிடலாம். ஒரு டிபியூ கேஸ் கொடுத்துருக்காங்க, சிலிக்கான் கேஸ். பார்க்கும்போது குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. அடுத்து இந்த பாக்ஸில் வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா வந்து மொபைல் கொடுத்துருக்குறாங்க. மொபைலில் வந்து ரேப் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதிலே ஒரு சில முதல்ல சொன்ன மாதிரி ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷனை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த கலர் பார்த்திங்கன்னா வந்து வெனிலா மின்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கலர் கொடுத்துருக்காங்க. இதோட பாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. ஆனால் பார்த்திங்கன்னா வந்து பிளாஸ்டிக் தான், ஃபுல் பிளாஸ்டிக்கு. இதில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது. 3 கேமரா இந்த சைட்லேயும் ஒரு கேமரா வந்து இந்த செல்லையும் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு ஃப்ளாஷ் அதுக்கு மேலே இருக்குது. 42 மெகாபிக்சல் மெயின் கேமரா, 8 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள் ப்ளஸ் 2 மெகாபிக்சல் மேக்ரோ லென்ஸு, 2 மெகாபிக்சல் வந்து டெலிஃபோட்டோ லென்ஸ், மொத்தம் 4 லென்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த கிளாஸ் பார்த்திங்கன்னா வந்து கார்னிங் ஒரு கிளாஸ் 3ல் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு குவாலிட்டி ஓரளவுக்கு நல்லாயிருக்குன்னு சொல்லலாம். இதோட சைடில் பார்த்திங்கன்னா வந்து வால்யூம் ராக்கர் கீ கொடுத்துருக்காங்க, சிம் கார்டு எஜெட் கொடுத்துருக்குறாங்க. டாப்பில் பார்த்திங்கன்னா ஒன்றுமே கொடுக்கல. சைடில் பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் பட்டன் ப்ளஸ் கூகுள் அசிஸ்டண்ட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஜாக், மைக், அப்புறம் டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க, ஸ்பீக்கர்கள் கொடுத்துருக்காங்க. வேறு எதுவும் வந்து இதில் கொடுக்கல. சரி, இதை வந்து பூட்டப் பண்ணிடலாம். ஸோ மொபைல் வந்து பூட்டப் ஆகிட்டுருக்கு. பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இதில் வந்து 5V 2A உடைய சார்ஜர். ஆனால் 5000 mAh பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்ப கம்மி. ப்ளஸ் ஒரு டைப் சி கேபிள், ஒரு ஐபாட் ஸ்டைலில் வந்து ஒரு ஹெட்ஃபோன். எல்லாருமே இந்த ஐபாட் ஸ்டைலில் வந்து காப்பி அடிக்க இப்போ ஃபேமஸ் ஆகி போச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மொபைல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பூட்டப் ஆகிடுச்சு. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 665ல பவர் ஆகுது. இதோட கிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா Adreno 610 அப்படிங்கிற கிராஃபிக்ஸில் ரன் ஆகுது. இதோட ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா UFS 2.0 அப்படிங்கிற லேட்டஸ்ட் ஸ்டோரேஜ் தான் கொடுத்துருக்காங்க. பிரச்சனை கிடையாது, நல்ல ஸ்டோரேஜ் தான், நல்ல மெமரி அந்த மாதிரி பிரச்சனை வந்து உங்களுக்கு வந்து இது இருக்காது. அதோட ரேம் வேரியன்ட் பார்த்திங்கன்னா இதில் 4GB ப்ளஸ் 8GB 2 வேரியண்ட்டில் கிடைக்குது. ப்ளஸ் 120GB தான் வந்து ஆல் மாடலில் 120GB தான் வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜாக கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோட சவுண்ட் குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது. கீழே வந்து ஸ்பீக்கர்கள் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் மேலே பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு இயர்பி சைட்லேயே வந்து உங்களுக்கு சவுண்ட் வந்து அவுட்புட் வர மாதிரி வந்து செட் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஆடியோ ஏதாவது கேட்கும்போது உங்களுக்கு 2 சைட்லேருந்து அவுட்புட் வரதுனால வந்து சவுண்ட் குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இதோட டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 6.5 inches TFT LCD டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபுல் ஹெச் டிஸ்பிளே கொடுத்துருந்தா இன்னும் சூப்பராக இருக்குன்னு நான் சொல்லுவேன். பரவாயில்ல, கலர்ஸ் நல்ல பிரைட்டாக நல்ல சூப்பராக இருக்குன்னு சொல்லுவேன்.
இதோட ஓஎஸ் பார்த்தீங்கன்னா வந்து கலர் OS 6ல் ரன் ஆகுது, ஆண்ட்ராய்ட் 5 மேலே ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த Oppo A9 2020 சீரிஸோட அன்பாக்சிங் ப்ளஸ் ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மொபைலை பார்த்தின கமெண்ட் ப்ளஸ் ஏதாவது கேள்விகள் இருந்தால் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரிவிங்க. இந்த மொபைல் பை பண்ணணும்னு வச்சிங்கன்னா இதோட பெஸ்ட் பை லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதோட ப்ரைஸ் நான் சொல்ல மறந்துட்டேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 39,990. அதோட ரேட் வருது 14,000 ரூபா, 13,990 ரூபா, 13,990 ரூபா இதோட ப்ரைஸ். மைனஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்பிளே பாயிண்ட் ப்ளஸ் சார்ஜர், அது நான் சொல்ல மறந்துட்டேன். சார்ஜர் பார்த்தீங்கன்னா வந்து 10 வாட் தான் கொடுத்துருக்காங்க. உள்ளே இருக்க பேட்டரி பார்த்தீங்கன்னா வந்து 5000 mAh பேட்டரி. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து 10 வாட் சார்ஜ் கொடுக்குறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் டைம் எடுக்குன்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமாக தெரியல. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள். கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் இந்த மொபைலை பற்றின எதுவும் கமெண்ட் இருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். நான் முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ண பார்க்குறேன். ப்ளஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மற்ற நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலை வந்து பார்க்காத நண்பர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் பட்டனை அழுத்த சொல்லுங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் நம்மளோட சேனலுக்கு.